அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது பகவான் ஜாதகத்துல தனியா இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும், அல்லது மற்ற கிரக சேர்க்கையோட இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல வேணாலும் கேது பகவான் தனியாகவும் இருக்கலாம் அல்லது மற்ற கிரக சேர்க்கையோடையும் இருக்கலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சூரியனோட மற்ற கிரக சேர்க்கை பலன்கள், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, எல்லா கிரகத்துக்கும் மற்ற கிரக சேர்க்கை பலன்கள் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல கேது பகவான் தனியா இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும், மற்ற கிரக சேர்க்கையோட இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, எந்த பாவகத்துல வேணாலும் கேது பகவான் இருக்கலாம். இப்ப முதல்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேது பகவான் தனியா இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயத்திலையுமே ரொம்ப 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 ஒரு ஆழமான ஆத்மார்த்தமான சிந்தனை, செயல் அப்படின்றது இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே ஒரு பெரிய மனுஷருக்கு எந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்கும், வாழ்க்கையை பத்தின உண்மைகள், அந்த மாதிரி ஒரு அதிகமான ஒரு அனுபவசாலியா இருப்பாங்க. இந்த உலக வாழ்க்கை, இங்க எதுவுமே நிரந்தரம் அல்ல அப்படின்ற உணர்வு இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். வாழ்க்கையில் அடிக்கடி அந்த உணர்வு வரும். இவங்க எவ்வளவு பெரிய கூட்டத்துல இருந்தாலும் சரி, ஒரு தனிமையை அதிகமா ஃபீல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, அந்த மறைமுகமான விஷயங்கள், அது சார்ந்த விஷயங்கள், அறிவுன்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். மறைமுகமான விஷயம்னா என்ன? ஜோதிடம், தந்திரம், மந்திரம், யோகம், அடுத்தது இந்த தத்துவம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அறிவு அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருக்கும். இது எல்லாத்துலயும் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இதுல ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்களுக்கு அதிகமான ஒரு ஆழமான சிந்தனை, அறிவுன்றது இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில அடிக்கடி கனவுகள் வரும். அந்த கனவுகள் மூலமா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில புரியுற மாதிரியான சூழ்நிலை இவங்களுக்கு அமையும். இப்போ இடையில ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கேளுங்க. அதாவது, நாம சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே எல்லாருக்கும் சரியா இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதுல 1-2 பலன்கள் சரியில்லாம இருக்குமா அப்படின்னா 1-2 பலன்கள் சரியாவே இருக்கும். எல்லா பலன்களும் சரியா இருக்காது. அதுக்கு காரணம் என்ன? ஒரு கிரகம் இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி, அவர் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி, அந்த கிரகம் எந்த பாவகத்துல எந்த ராசியில இருக்கோ அந்த ராசியில ஆட்சி, உச்சம், நீச்சம், சமம், பகை, அந்த பலத்தை பொறுத்து தான் பலன்களுடைய அளவீடுகள் இருக்கும். ஓகே, இப்போ கேது பகவான் தனியா இருந்தா பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இந்த கேது தனியா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இந்த 6th சென்ஸ் சொல்லுவாங்கல்ல, அதாவது 6வது அறிவு வேலை செய்யறது. மற்றவங்களுக்கு அறிவு வேலை செய்யறதை விட இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அறிவு, அதிகமான ஒரு அறிவு அப்படின்றது, ஒரு அறிவுபூர்வமான சிந்தனை செயல் ரொம்ப அதிகமாவே இருக்கும். இவங்களுக்கு எவ்வளவு பெரிய எதிரிகள் இருந்தாலும் சரி, அவங்கள மிஞ்சி அவங்கள ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும். எதிரிகள் சார்ந்த விஷயத்துல அவங்க எவ்வளவு பெரிய சதி திட்டம் தீட்டி இவங்களை அழிக்கணும்னு நினைச்சாலும் இவங்களை அழிக்க முடியாது. இவங்க இப்போ இந்த கேது பகவான் தனியா இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடியா செயல்பட மாட்டாங்க, மறைமுகமா செயல்பட்டு தன்னுடைய செயல்களால ஜெயிச்சு காட்டிடுவாங்க எதிரிகள் சார்ந்த வகையில. அது எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கர்ம வினைப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விபத்து அல்லது பெரிய அவமானம் வருதுனாலும் தெய்வத்தோட அனுகிரகத்தால இவங்கெல்லாம் காப்பாற்றப்படுவாங்க. அந்த மாதிரி அனுபவத்தை இவங்க வாழ்க்கையில சந்திப்பாங்க கண்டிப்பா. ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில தெய்வம் தான் காப்பாத்துனுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்கும்.
இது எல்லாமே நல்ல பலன்கள், ஒரு சில பலன்கள் சொன்னோம். இப்ப இதே கேது பகவான் தனியா இருந்தால், கேது பகவானே பொதுவா பாப கிரகம் தான். கேது எங்க இருக்காரோ அதுக்கு 7ஆம் பாவகத்துல ராகு இருப்பாரு. மீதி இருக்கக்கூடிய பாவ கிரகங்கள் யாரு? சூரியன், செவ்வாய், சனி. இவங்கெல்லாம் வந்து பாக்குறாங்கன்னு வைங்களேன். அல்லது இந்த கேது மீதி இருக்கக்கூடிய இந்த சூரியன், செவ்வாய், சனியோட நட்சத்திரங்கள்ல இருந்து சூரியன், செவ்வாய், சனியோட பார்வையில இருக்காங்க. அப்படி இந்த கேது பகவான் தனியாவே இருந்தாலுமே இவங்க பார்வையில இருக்காங்க அப்படின்னா அங்க கெட்ட பலன்கள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். என்ன கெட்ட பலன் வரும், நெகட்டிவ் பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன நிம்மதி அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கும். எதுலையுமே பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான திருப்தின்றது இவங்க வாழ்க்கையில இருக்காது. எவ்வளவுதான் சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு வந்தாலுமே எப்போதுமே ஒரு வெறுமை உணர்வு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்றாங்க பாத்தீங்களா, பணத்தை சம்பாதிச்சு வச்சுட்டு பணம் நிம்மதியை கொடுக்காது அப்படின்னு சொல்லி. அதுல இன்னொருத்தர் சொல்றாரு பாருங்க, ஒரு பெரிய ஆக்டர், நடிகர், அதை சம்பாதிச்சு வச்சுக்க சொல்லுங்க, சம்பாதிக்காம அப்படி சொல்லக்கூடாது அப்படின்றாரு. பணம் மட்டுமே நிம்மதி கொடுக்காதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சிந்தனை எல்லாம் கொடுக்கறது யாருன்னா இந்த கேது பகவான் தனியா இருந்து மற்ற பாவகிரகங்கள் பலமா சம்பந்தப்படுறதுனாலதான். இவங்க என்னதான் வெளியில சிரிச்சுக்கிட்டே இருந்தாலுமே இவங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஏதாவது ஒரு சுமை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். சோகம் அப்படின்றது உறவுகள் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு இடைவெளின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்க குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது இருக்காது. அப்படி குடும்பத்துல ரெஸ்பெக்ட் இருந்தாலுமே இவங்க மன ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு தனியா வாழ்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு மனநிலையில தான் இவங்க வாழ்வாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இப்ப யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம், கேது பகவான் தனியா இருந்தால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பலன், மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு. இப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்க. தன்னுடைய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்தணும்னு இவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா தனக்கு எல்லாமே தெரியும், தனக்கு எல்லாமே புரியும் அப்படின்ற ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும். அதனால என்ன ஆகும், வாழ்க்கையில நல்ல நல்ல வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்காம போகும். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திடீர்னு வெறுப்பு தான் வரும். திடீர்னு ஒரு வெறுப்பு, ஒரு வெக்ஸான மனநிலை. எவ்வளவுதான் மற்ற கிரக அமைப்பு படி தசாபுத்தி நல்லா இருந்து நல்ல வேலை நல்ல உறவுகள் இருந்தாலுமே அதெல்லாம் பெருசா உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஈடுபாடுன்றது இருக்காது. இவங்க வாழ்க்கையில பல விஷயங்கள்ல அடிக்கடி இடமாற்றம் அப்படின்றது இருக்கும். ஒண்ணு வீடு மாறணும், இல்ல வேலை செய்யற இடத்த மாற்றணும், தொழில் மாற்றம், அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கேது பகவான் தனியா இருந்தா உண்டாகக்கூடிய நல்ல பலன் கெட்ட பலன் சொன்னோம். ஆனா இந்த கெட்ட பலனோட பாதிப்பு அதிகமா இருக்கக்கூடாது அப்படின்னா இருக்காது பல பேருக்கு. அதுக்கு என்ன காரணம், இந்த கேதுவை குரு பகவான் பார்த்தார் அப்படின்னா, குரு பகவானுக்கு 5, 7, 9ஆம் பார்வை. இப்போ இந்த கேதுவை குரு பகவான் பார்த்தார்னா சோதனை வராது, சோதனை எல்லாம் சாதனை ஆயிரும். கேது தனியா இருந்து குரு சேர்ந்து இருந்தாலோ, இப்ப நம்ம கேது தனியா இருக்கிறதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம், அப்ப அங்க சேர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம சொல்ல முடியாது. குரு பார்வையில கேது இருக்கார் அப்படின்னா இந்த கேதுனால வரக்கூடிய நெகட்டிவ் பலன்கள் குறையும். இப்போ இந்த கேது பகவான் தனியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அதிக பேர், எல்லாத்துக்கும் நான் சொல்ல வரல, உலகத்தோட ஒரு ஒத்து போய் வாழக்கூடிய ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்காது. இந்த உலகத்தோடைய உண்மைகள் புரியாத அளவுக்கு தான் அவங்களுடைய லைஃப் இருக்கும், லைஃப் ஸ்டைல். ஓகே, இப்போ இது எல்லாமே கேது பகவான் தனியா இருந்தால் உண்டாகக்கூடிய பலன்கள் சொல்லிட்டோம். இப்போ அடுத்ததா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல வேணாலும் சேர்ந்திருக்கலாம். யாரு? கேது பிளஸ் சூரியன். கேதுவும் சூரியனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ சூரியன் அப்படின்னாலே ஆத்மா, ஆத்மக்காரகன் அவர் தான். அடுத்தது அகங்காரம்ன்றத குறிக்கிறதும் சூரியன் தான். தந்தைக்காரகன், அதிகாரம், பதவி, மரியாதை, சுயமரியாதை, இது எல்லாமே சூரியன் குறிக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா தடை, கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கர்ம கடன்,
மறைமுகமான அறிவுகள். ராகு அப்படின்னால எதையுமே விரிவாக்கம் பண்றது, கேதுனால எல்லாமே சுருக்கிறது, வாழ்க்கையில எல்லா விஷயத்தையுமே. அப்புறம் இந்த கேது அப்படின்னாலே மறைமுகமான அறிவு. அடுத்தது போன ஜென்மத்தோடைய ஒரு பந்தம், அதெல்லாமே தொடர வைக்கிறவர் தான் இந்த கேது பகவான். இப்போ ஒரு ஜாதகத்துல கேதுவும் சூரியனும் சேர்ந்திருந்தா இவங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு தான் அப்படின்ற ஒரு அகந்தை அகங்காரம் இருக்காது. இவங்க அதிகாரம் அப்படின்றத விரும்ப மாட்டாங்க. அதிகார பதவியே கிடைச்சாலுமே தேவையில்லாம ஒரு அதிகாரம் பண்ண மாட்டாங்க. அதிகாரம் சார்ந்த விஷயங்களை வெறுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த கேதுவும் சூரியனும் சேர்ந்திருந்தா ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்னன்னா, இவங்க சின்ன வயசுலயே வாழ்க்கையோட உண்மையை அதிகமா புரிஞ்சுக்கிட்டவங்களா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில தான் யார், எதுக்காக பிறந்திருக்கோம், ஏன் பிறந்திருக்கோம், ஏன் வாழணும், எதுக்காக வாழணும் அப்படின்ற சிந்தனை கேள்விகள் அதிகமா இவங்க மனசுல வரும். இவங்க இவங்களுக்கு இந்த கேது பகவானும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தற்பெருமை அப்படின்றது பிடிக்காது. தற்பெருமை பேசிக்க மாட்டாங்க. இவங்களுக்கும் இந்த மறைமுகமான விஷயங்கள்ல அறிவு அப்படின்றது அதிகமா இருக்கும். இந்த ஆன்மீகம், தத்துவம், ஜோதிடம், கனவு சார்ந்த விஷயங்கள், இதுல எல்லாமே ஆர்வங்கள், இது எல்லாமே இருக்காது. இதுல 1-2 இதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். அது சார்ந்த அறிவு அப்படின்றது இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும். அடுத்தவங்க சொல்லாத பல உண்மைகளை இவங்க தன்னுடைய உள்ளுணர்வால உணரக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா தான் அப்படின்ற ஒரு அகந்தை, ஒரு தலைக்கணம் இல்லாம ஒரு நல்ல ஒரு கேரக்டரா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. எவ்வளவு பெரிய அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு பதவிக்கே வந்தாலுமே அது மேல பெருசா இவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு பற்று அப்படின்றது இருக்காது. ஆனா ஒரு லீடர்ஷிப்பா இருக்கிறதுக்கு ஆளுமை திறன் உள்ள ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டியா இருப்பார். இவங்களுக்கும் தெய்வம் சார்ந்த விஷயங்களால, அதாவது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் கடைசி நேரத்துல தெய்வம் காப்பாற்றுற மாதிரி அதிசயம் நடக்கும் இவங்க வாழ்க்கையிலையும். இப்போ இது எல்லாமே நல்ல பலன்கள். இதே இந்த கேதுவோட சூரியன் சேர்ந்திருந்தால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பலன்கள். சூரியனும் பாபகிரகம் தான், கேதுவும் பாபகிரகம் தான். அவங்களுக்கு ஆப்போசிட்ல ராகு இருப்பாரு, அவரும் பாபகிரகம் தான். மீதி இருக்கக்கூடிய பாபகிரகம் யாரு? செவ்வாய், சனி. இப்போ அந்த செவ்வாய் சனி பலமா சம்பந்தப்படுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? கேதுவும் சூரியனும் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்து சனி செவ்வாய் பலமா சம்பந்தப்பட்டா தந்தை வர்க்கம் சார்ந்தது அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது. பொதுவாக கேது சூரியனும் சேர்ந்திருந்தாலே தந்தை வர்க்கம் சார்ந்தது நல்லா இருக்காது, மைனஸா தான் இருக்கும். இதுல செவ்வாய் சனி பலமா சம்பந்தப்பட்டா என்ன ஆகும்? தந்தையோட உடல்நிலை அடிக்கடி பாதிப்பு வரும், தந்தையோட முன்னேற்றம் வாழ்க்கையில பாதிக்கும், தந்தையோட ஆதரவு அப்படின்றது இருக்காது, அப்பாவோட ஒரு புரிதல் அப்படின்றது அவ்வளவா இருக்காது. தந்தை மகன், தந்தை மகள் உறவு நிலை. அடுத்ததா இந்த கேதுவோட சூரிய பகவான் சேர்ந்திருந்து, கேது பகவானோட சூரிய பகவான் சேர்ந்திருந்து செவ்வாய் சனி பலமா சம்பந்தப்பட்டா இவங்களுக்கு சுயமரியாதை அப்படின்றதுக்கு பாதிப்பு வரும். சுயமரியாதை அப்படின்றது அடுத்தவங்க கிட்ட கிடைக்காது. அதனால என்ன ஆகும்? இவங்களுக்கு நாம யாருக்குமே தேவை இல்லையோ, நம்மளுடைய தேவை யாருக்குமே இல்லையோ அப்படின்ற எண்ணம் இவங்க வாழ்க்கையில அதிகமா வரும். அதனால என்ன ஆகும்? ஒரு தன் மேலேயே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது இவங்களுக்கு நிறைய குறைஞ்சு போயிடும். அடுத்தவங்க என்னதான் பாராட்டினாலும் தற்புகழ்ச்சி இது பண்ணாலும் அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. புகழ்ச்சிக்கு மயங்காதவங்களா இருப்பாங்க. யாரு? இந்த கேதுவும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க. அத மயங்காதவங்கன்னா அது அந்த பாராட்டை ஏத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிற மாதிரிதான் இவங்க வாழ்க்கை நிலை அமைஞ்சிருக்கும். இவங்களும் பாத்தீங்கன்னா பேச வேண்டிய இடத்துல பேசாம மௌனம் அதிகமா இருக்கும். இவங்க கிட்ட ஒரு மேலதிகாரி இருக்காருன்னா அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு பயம் இருக்கும். தன்னை விட தகுதி மேல இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு பயம் இவங்க மனசுல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இவங்களுடைய திறமை அப்படின்றது முழுமையா வெளிக்காட்ட முடியாது. தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் அதுக்கான வாய்ப்புகள் வரும். தசாபுத்தி சரியில்லைன்னா இவங்களுக்கு வரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வாழ்நாள்ல வராது. இவங்க வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா
திடீர்னு வெக்ஸ் ஆகி போற மாதிரி ஒரு வெறுப்பான மனநிலை அப்படின்ற மாதிரி இவங்க வாழ்க்கையை அமைஞ்சிரும். இதே இந்த கேதுவோட சூரிய பகவான் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, இவங்க போன ஜென்மத்துல தனக்கு கிடைச்ச அதிகாரத்தை தவறா பயன்படுத்தினதுனால இந்த ஜென்மத்துல அந்த அகந்தை தான்ற அகங்காரம் குறைஞ்சுதான் இருக்கும். இவங்களுக்கு இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் நேரடியா அதிகாரம் செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். மறைமுகமா பின்னாடி இருந்து இயக்கலாம், இவங்க அதிகாரம் பண்ணலாம். இப்போ இந்த கேதுவும் சூரியனும் சேர்ந்திருந்து நெகட்டிவ் பலன் இருக்கக்கூடாது அப்படின்னா, ஒண்ணு சூரியன் உச்சமா இருக்கிறதோட கேது பகவான் இருக்கணும், அப்போ மேசத்துலதான் இருக்கணும். அல்லது சூரியன் ஆட்சியா இருக்க சிம்மத்துல இருக்கும்போது கேதுவோட சேர்ந்து இருக்கணும். அப்படி இருந்தா இந்த கேது சூரியன் சேர்ந்து இருக்கிறதுக்கு நெகட்டிவ் பலன் பாதிக்காது. அப்படி இல்லைன்னா வேற எங்க சேர்ந்து இருந்தாலும் குரு பார்வை இருந்துச்சுன்னா அல்லது குரு சேர்க்கை இருந்துச்சுன்னா இந்த நெகட்டிவ் பலன் அதிகமா இருக்காது. வாழ்க்கையில பெரிய அளவுல வேதனை அப்படின்றது இருக்காது. ஞானம் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் அறிவு அதிகமாகும் இவங்களுக்கு. இப்போ இந்த குரு பகவானுடைய பார்வையோ அல்லது சேர்க்கையோ அல்லது குரு பகவான் பலமா சம்பந்தப்பட்டாரு அப்படின்னா இவங்க பதவியை அதிகாரம் பண்ணக்கூடிய பதவியை இவங்கெல்லாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க வாழ்க்கையில பதவின்றது இவங்களை தேடி வரும், அவங்க ஜாதக தகுதிக்குள்ள. ஓகே, இப்போ அடுத்ததா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல வேணாலும் சேர்ந்திருக்கலாம். யாரு? கேதுவோட சந்திரன், கேது பகவானோட சந்திரன் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? சந்திரன் அப்படின்னாலே மனம், மனசு, நம்ம மனசுல வரக்கூடிய உணர்ச்சிகள், தாய், அடுத்தது நிம்மதி, நினைவாற்றல், அடுத்தது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். இந்த கேதுவோட தான் ஏற்கனவே சொல்லிட்டோம், கர்மம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தது மறைமுக ஞானம், அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், அடுத்தது எந்த ஒரு விஷயத்திலுமே பற்று இல்லாத நிலை அப்படின்றது இந்த கேது. இந்த ரெண்டு கிரகம் சேர்றப்ப என்ன ஆகும்? மனசு அப்படின்றது எந்த ஒரு விஷயத்திலுமே நிலைச்சு இருக்காது, அடிக்கடி மனமாற்றம்ன்றது இவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இப்போ இவங்களுக்கு வரக்கூடிய பொதுவா ஒரு நல்ல பலன் அப்படின்னா என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அடுத்தவங்க மனசு ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. அவங்க சொல்ல தேவையில்லை, அவங்க நடந்துக்கிறத வச்சு அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத ஈஸியா புரிஞ்சுக்க கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி தன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஈஸியா அவங்க உணர்வாங்க. இப்படிதான் இருக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள். இவங்களுடைய மனசு, அறிவு வேற மனசு வேற. மனசு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான மனசா இருக்கும். மறைமுகமான விஷயத்தை ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை. இவங்களுக்கும் அந்த 6ஆம் அறிவு வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மைன்றது இருக்கும். இவங்களுக்கும் கனவுகள் அதிகமா வரும். கனவு சார்ந்த விஷயங்கள்னால நிறைய உண்மைகள் இவங்க வாழ்க்கையில தெரிய வரும். பல பேத்துக்கு பாத்தீங்கன்னா நல்லா திங்க் பண்ணி பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கனவு கண்டிருப்பாங்க, அதை மறந்துருப்பாங்க, அந்த கனவு கண்டதே மறந்துருப்பாங்க. ஆனா அந்த கனவு கண்ட மாதிரியே ஏதோ அந்த அதே சம்பவம் நடக்கும், வாழ்க்கையில நடக்கிறப்ப அவங்களுக்கு ஞாபகம் வரும், இந்த மாதிரி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கனவு கண்டமே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரிலாம் யாருக்கு நடக்கும்? இந்த மாதிரி கேதுவோட சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு. அந்த கனவுனால நடக்கக்கூடிய சம்பவங்களால அதிகமான உண்மைகள் இவங்களுக்கு வாழ்க்கையில தெரிய வரும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், தியானம் சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் அதிகமா இருக்கும். இது எல்லாத்துலயும் ஆர்வம் இருக்காது, இதுல ஏதாவது ஒரு இதுல கண்டிப்பா ஆர்வம் இருக்கும். இந்த கேதுவோட சந்திரன் சேர்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா தனிமையை தான் அதிகமா வாழ்க்கையில விரும்புவாங்க. இவங்களும் கூட்டமா இருக்கிறத விட தனிமையில் இனிமை காண்பவர்கள். இவங்க பாத்தீங்கன்னா அதான் தனியா தான் சுகமா இருக்கலாம்னா இவங்களும் தனியா இருந்தாதான் சுகமாவே இருப்பாங்க. தனியா இருந்தாதான் இவங்க மனசு எப்பவுமே ஒரு தெளிவான மனநிலையோட இருக்கும். அப்பதான் இவங்க ஆழமா எதையும் சிந்திப்பாங்க. வாழ்க்கையில சாதனைன்றது அதிகமா இருக்கும். அவங்க ஜாதக தகுதிக்குள்ளதான் சாதனை அப்படின்றது இருக்கும். இவங்களுக்கு இந்த கேது அப்படின்னால என்ன சொன்னோம்?
கர்மா அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த கர்மா படி இவங்களுக்கு எவ்வளவு பெரிய வேதனை வாழ்க்கையில வந்தாலும் கண்டிப்பா இவங்களுக்கும் தெய்வத்தோட சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தெய்வமே வந்து காப்பாத்துற மாதிரி இவங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வேதனை சோதனை வந்தாலும் அந்த மாதிரி அதிசயம் நடக்கும். என்ன அது எல்லாத்துக்கும் அப்படி இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்கோமே நினைக்காதீங்க. கேது அப்படின்னாலே கர்மகாரகன். கர்மகாரகன் சனி பகவான். ஓகே, கர்மா அந்த கர்மம் வேற, இந்த கர்மா வேற. சரிங்களா? அதாவது சனி பகவான் எல்லாமே கணக்கு பார்த்து கொடுக்கிறவர். இந்த கேது பகவான் அதையெல்லாம் வந்து நிழல் கிரகமா இருக்காரு இல்லைங்களா, நம்ம வந்து வெளியில செய்யக்கூடிய, வெளியில தெரியாத நினைச்சு செய்யக்கூடிய விஷயமெல்லாம் இந்த கேது பகவான் கணக்கெடுத்து வச்சுப்பார். இப்போ இந்த கேதுவோட சந்திரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு கெட்ட பலன், அதாவது நெகட்டிவ் பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில மன அமைதி சமநிலையாவே இருக்காது. மனநிலை சமநிலைன்றது இருக்காது. மன உளைச்சல் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். மனசு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ஒரு குழப்பமான மனநிலையாவே இருந்துட்டு இருக்கும். காரணமே இருக்காது, ஆனா கவலைன்றது இவங்க வாழ்க்கையில அடிக்கடி இருக்கும். ஒரே விஷயத்துல அதிகமா நினைச்சிருக்க மாட்டாங்க. யாருக்கு? கேதுவோட சந்திர பகவான் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு உண்டாகக்கூடிய நெகட்டிவ் பலன். நெகட்டிவ் பலன் அப்படின்றப்ப மற்ற பாவ கிரகம் பலமா சம்பந்தப்படுறப்பதான் நெகட்டிவ் பலன் வரும். தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாய் வழி உறவுகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பா இருக்காது. அடுத்தது இவங்களுக்கு அந்த ஞாபக மறதின்றது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனம் செலுத்தி முழுமையா செயல்பட முடியாது. எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்க தடுமாறுவாங்க, லேட் ஆகும். உறவுகள் சார்ந்த விஷயத்துல அவங்களுடைய உணர்ச்சியை இவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாது. இவங்களுடைய உணர்ச்சியும் காதலா இருந்தாலும் வேற எதுவா இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாது அடுத்தவங்க கிட்ட. இவங்க என்னதான் ஒரு உறவோட அதிகமா ஒரு நெருக்கமான பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டாலுமே அதுல குழப்பம் தான் வரும், பிரிவினை தான் உண்டு பண்ணும். யாருக்கு? கேதுவோட சந்திரன் சேர்ந்திருந்து மற்ற பாப கிரக சம்பந்தம் பலமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பலன் இது எல்லாமே. இவங்க இந்த சந்திரனோட கேதுவோட சந்திரன் சேர்ந்திருக்கிறவங்க பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல உணர்வு பூர்வமான விஷயங்களால மற்றவங்களுடைய வாழ்க்கையில விளையாண்டவங்களா இருப்பாங்க. அதனால இந்த ஜென்மத்துல இவங்க மன ரீதியா எந்த ஒரு விஷயத்திலுமே முழுமையா திருப்தின்றது இருக்காது. பெண்களுக்கு இது சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு மன அழுத்தம் அப்படின்றது இருக்கும். இப்போ இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குரு பார்வை அல்லது குரு சேர்க்கை இருந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்த கேதுவோட சந்திரன் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமான ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பலன்கள் குறையும். அல்லது சந்திரன் உச்சமாகக்கூடிய ரிஷபத்துல இருந்து அதோட கேது பகவான் இருந்தாலும் நெகட்டிவ் பலன் குறையும். வேதனை இருக்காது, சோதனை இருக்காது, சாதனைன்றது வாழ்க்கையில இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? நீங்க ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல வேணாலும் கேது பிளஸ் செவ்வாய் சேர்ந்திருக்கலாம். அப்போ அந்த கேது பிளஸ் செவ்வாய் சேர்ந்திருந்தால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு தான் இப்ப அடுத்ததா பார்க்க போறோம். இப்போ செவ்வாய் அப்படின்னாலே தைரியம், வேகம், கோபம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி. அடுத்ததா பாத்தீங்கன்னா போராடக்கூடிய ஒரு மனநிலை. அடுத்த நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம், அடுத்தது வெப்பன்ஸ், ஆயுதம், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே செவ்வாயோட இது நிறைய இருக்குது. இங்க சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன், சரிங்களா? கேது அப்படின்னாலே மறைமுக செயல், எதையுமே சுருக்கிறது, கர்மா சம்பந்தப்பட்ட தொடர்புகள், ஆன்மீக போக்கு, அடுத்ததா எந்த ஒரு விஷயத்திலையும் பற்று இல்லாம இருக்கிறது. இப்போ இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்கிறப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில பார்க்க அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள எப்பவுமே ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு பூகம்பம், ஒரு புயல் அப்படின்றது இவங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். வெளியில பார்க்க தான் அமைதியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த கேதுவோட செவ்வாய் சேர்ந்துதான் ஏற்படக்கூடிய நல்ல பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது.
எதையுமே துணிச்சலா இறங்கி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க. தனியா இருந்து போராடக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும். மற்றவங்க சப்போர்ட்டும் எதிர்பார்க்க மாட்டாங்க. எவ்வளவுதான் மோசமான சூழ்நிலை வாழ்க்கையில வந்தாலும் சரியா முடிவெடுத்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எதிரிகளை ரொம்ப தாட் போட்டு சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. வெளிப்படையெல்லாம் பேசுறது சண்டை போடுறதெல்லாம் கம்மியா தான் இருக்கும். மறைமுகமா சரியா திட்டம் போட்டு அதை செயல்படுத்தி எதிரியை ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த தோத்து போன எதிரிங்க எப்படி நாம தோத்து போனோம்னே புரியாத அளவுக்கு தோற்கடிக்க கூடியவங்களா இருப்பாங்க. யாரு? இந்த கேதுவும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மற்ற கிரக அமைப்புப்படி மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல், அடுத்தது பாதுகாப்பு துறை, அடுத்ததா ஆயுதம் சார்ந்த விஷயங்கள், அப்புறம் இந்த சர்ஜரி டாக்டர், அடுத்தது கைவினை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கைவினை தொழில், அடுத்து உடல் உழைப்பு, இது சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். அந்த சிறப்பா இருக்கிறது எந்த அளவுக்கு அப்படின்றது ஜாதகத்துல அந்த கிரகம் இருக்கக்கூடிய மற்ற கிரகம் இருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை பொறுத்து நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து. ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்கும். இவங்க பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையுமே போராடி ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. போராடி ஜெயிப்பாங்க. இது எல்லாமே கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருந்தால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள். அதே இந்த கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருந்து அவங்க ஆப்போசிட்ல ராகு இருந்து பாப்பாரு. மீதி இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் யாரு? கேது, செவ்வாய், ராகு 3 பேருமே பாவகிரகம் தான். மீதி இருக்கக்கூடிய பாவகிரகம் சூரியன், சனி. இப்ப இந்த 2 கிரகமும் கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருந்து சூரியனும் சனி பகவானும் பலமா சம்பந்தப்பட்டால் ஏற்படக்கூடிய கெட்ட பலன்கள். இவங்க அப்படியே உள்ளுக்குள்ள பயங்கரமா அடக்கி வச்சிருப்பாங்க கோபத்தை. ஆனா அது வெளியில தெரியாது. அப்படி முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருப்பாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் வரும் பாருங்க ஒரு கோபம், எரிமலை மாதிரி வெடிச்சு செதறக்கூடிய அளவுக்கு ஒரு கோபம் இவங்களுக்கு வரும். இப்ப சில பேர் பாருங்க ரொம்ப சாதுவா இருப்பாங்க, பொறுமையா இருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பெரிய அளவுல எல்லா மனுஷனுக்குள்ளயுமே கோபம் அப்படின்றது இருக்குது. ஒரிஜினல் கோபம்னு ஒண்ணு இருக்கு. எல்லா மனுஷனும் எல்லாருக்கிட்டையும் ஒரிஜினல் கோபத்தை காட்டுறது கிடையாது. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். யாரை பார்த்தாலும் தன்னம்பிக்கையை பத்தி பேசினா கோபப்படுறதுதான் தப்புன்னு சொல்றாங்களே ஒழிய கோபப்படுத்துறது தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கோபப்படுத்துறவங்க இருக்கிறதுனால தானே கோபப்படுறாங்க. அப்ப கோபப்படுத்துறவங்க கோபப்படுத்தாம இருந்துட்டா கோபப்படுறவங்க கோபப்படாம இருந்துக்குவாங்கல்ல. அது புரிய மாட்டேங்குது யாருக்குமே. அதனால இது மூலமா நான் சொல்லிக்கிறேன், கோபப்படுத்துறவங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பதான் கோபப்படுறவங்க கோபப்படாம இருப்பாங்க. ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு செவ்வாய் நல்ல விதமா சம்பந்தப்பட்டாருன்னு வைங்களேன், அவங்க எவ்வளவு கோபப்பட்டாலும் அவங்கள பாராட்டுவாங்க. அதே செவ்வாய் கெட்ட விதமா சம்பந்தப்பட்டாருன்னு வைங்களேன், அவங்க நியாயமான விஷயத்துக்கு கோவப்பட்டாலுமே அவன் அநியாயமா கோவப்படுறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மக்கள். இப்போ இந்த பதிவுக்கு வருவோம். இந்த கேது செவ்வாய் சேர்ந்திருந்து சனி சூரியன் பலமா சம்பந்தப்பட்டா அடக்கி வச்ச கோபம் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வெட்டிச்சு செதற எரிமலை மாதிரி வெளியில வரும். அப்ப அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் பார்த்து பொறுமையா நடந்துக்குவாங்க. இவங்க வாழ்க்கையில விபத்து சார்ந்த விஷயங்கள், அடுத்தது ஃபயர் ஆக்சிடென்ட், வண்டி வாகன விபத்து, ஃபயர் ஆக்சிடென்ட், தீ விபத்து, இயந்திரம் சார்ந்த விஷயங்கள், அடுத்தது அறுவை சிகிச்சை செய்யற மாதிரியான கட்டாயம், ரொம்ப ஒரு கவனக்குறைவா இருக்கிறதுனால விபத்துனால அதிகமா பிளட் லாஸ் ஆகிறது, இதெல்லாம் வரும். எல்லாமே வருமானா வராது. இதுல ஏதாவது ஒண்ணு வரும். அது எப்ப வரும்? குறிப்பிட்ட தசாபுத்தி நடக்கும் போது வரும், இல்லைன்னா வராது. அதே இந்த கெட்ட பலன்கள், நெகட்டிவ் பலன்கள்ல வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறவுகள் சார்ந்த விஷயத்துல இவங்க மென்மையான கையாள மாட்டாங்க. ரொம்ப ஒரு முரட்டுத்தனமா தான் இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்? கல்யாண வாழ்க்கையில அதிகமா சண்டை சச்சரவை சந்திக்க கூடியவங்களா இருப்பாங்க.
திடீர் முடிவை திடீர்னு எடுப்பாங்க, எதை பத்தியுமே யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா அதிகமா வருத்தப்படுவாங்க. வேலை சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள், அடுத்தது தங்கி இருக்கக்கூடிய இடம் சார்ந்த விஷயங்கள், அடிக்கடி இவங்க வாழ்க்கையில திடீர் மாற்றம் அப்படின்றது வரும். இப்போ இந்த பொதுவாவே இதெல்லாம் கெட்ட பலன் சொன்னோம், நெகட்டிவ் பலன். பொதுவாவே கேதுவும் செவ்வாயும் சேர்ந்தாலே கர்மா சார்ந்த விஷயங்கள்ல ஒரு போராட்டமான வாழ்க்கையா தான் இருக்கும். இவங்க கோபத்தை கட்டுப்படுத்தினால் நல்லா இருக்கும். அதுக்குதான் நான் சொல்லிட்டேன், கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தணும்னா கோபப்படுத்துறவங்க கோபப்படுத்தாம இருந்தா எல்லாம் கோபத்தை கட்டுப்படுத்திக்க தான் போறாங்க. இப்போ ஒரு ஆணுக்கு இப்படி சேர்ந்து இருக்குன்னு வைங்களேன், இவங்க கோபப்படுறதுனால, இவங்களுக்கு கோபம் அதிகமா வர்றதுனால எதிரிகள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. பெண்களுக்கு கோபம் அதிகமா வர்றதுனால என்ன ஆகும், மன அழுத்தம் ரொம்ப அதிகமா சந்திப்பாங்க. இப்போ இந்த கேதுவோட செவ்வாய் சேர்ந்திருந்து நெகட்டிவ் பலன் குறையணும்னா, இந்த செவ்வாய் ஆட்சி உச்சமாகிறது எங்கெங்க, ஆட்சி ஆகிறது மேசம் விருச்சிகம், உச்சமாகிறது மகரம். அப்போ கேதுவும் செவ்வாயும், கேதுவோட செவ்வாய் மேசம் அல்லது விருச்சிகம் அல்லது மகரத்துல சேர்ந்திருந்தால் இந்த நெகட்டிவ் பலன்கள் குறையும். அல்லது வேற எங்க சேர்ந்திருந்தாலும் குரு பார்வை, குரு சேர்க்கை இருந்தால் நெகட்டிவ் பலன்கள் குறையும். அது சாதனையாகும், சண்டையாகாது. இப்போ பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த கேதுவோட செவ்வாய் சேர்ந்து இந்த சுபகிரகம் குரு சம்பந்தப்பட்டார் அப்படின்னால இவங்க சண்டை போட தெரியாதவங்கன்னு சொல்ல முடியாது, இவங்க சண்டை போட விரும்பாதவங்களா இருப்பாங்க. ஆனா சண்டை போட்டாங்கன்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, யாரு கேது பிளஸ் புதன் ஒரு ஜாதகத்துல சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ புதன் அப்படின்னால அறிவு, நுண்ணறிவு, பேச்சு திறமை, கணக்கு, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், தகவல் தொடர்பு, கடிதம், வங்கி, அடுத்தது ஸ்கின் நம்முடைய தோல், அடுத்தது நரம்பு மண்டலம், இது எல்லாமே குறிக்கக்கூடியவர். ஜோதிடத்தையும் குறிக்கக்கூடியவர் தான் புதன். கேது தான் சொல்லியாச்சு, மறைமுகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு பற்று இல்லாம வாழ்றது, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஆர்வம் வர்றது, இது எல்லாமே எந்த ஒரு விஷயத்தையும் சுருக்கக்கூடியவர். இப்போ இந்த புதன் கேதுவும் சேர்ந்து இருக்கும்போது, கேதுவோட புதன் சேர்ந்து இருக்கிறப்ப என்ன ஆகும், அறிவு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதை வெளிப்படுத்த முடியாத நிலைமையா இருக்கும். இப்போ இந்த கேதுவோட புதன் சேர்றப்ப பொதுவா ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப 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 அதிகமா இருக்கும். ஒரு சராசரி ஒரு சாதாரண மனிதன் எந்த ஒரு விஷயத்திலையுமே கவனிக்காத விஷயத்த கவனிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப கூர்மையான ஒரு புத்திசாலியா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அடி ஆழத்துல இருந்து யோசிச்சு பார்ப்பாங்க. இவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட உண்மையும் உடனே புரியும். இவங்களுடைய உள்ளுணர்வால அதிகமான ரகசியங்களை, வாழ்க்கை சார்ந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கும். இப்போ இவங்க ஒரு கிரைம் பிரான்ச்ல இருக்காங்கன்னு வைங்களேன், மற்ற கிரக அமைப்புப்படி இந்த மாதிரி கேதுவோட புதன் சேர்ந்தவங்க அவங்களாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. மறைமுகமான விஷயம் எந்த இதுவா அந்த எவ்வளவு பெரிய கேஸ் வந்தாலும் சரி ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. சைபர் கிரைம்ல இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜோதிடரா இருக்காரா, அவங்களும் பாத்தீங்கன்னா மறைமுகமான விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ரகசியங்களை அதிகமா கண்டுபிடிப்பாங்க. அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல இருக்காங்களா, இந்த கேதுவோட புதன் சேர்ந்தவங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அடுத்தவங்களுக்கு புரியாத பல விஷயங்கள் இவங்களுக்கு தானா புரிய வரும். இப்போ இந்த கேதுவோட புதன் சேர்ந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா எழுத்து திறமை சூப்பரா இருக்கும். இவங்க கையெழுத்து அழகா இருக்கும்னு சொல்லலாம். எழுத்து திறமை அப்படின்னாலே கையெழுத்து தான் அழகா இருக்குன்றது கிடையாது. கையெழுத்து அழகா இல்லைனாலும் அந்த எழுத்துக்குன்னு ஒரு பவர், வார்த்தைகள் சூப்பரா இருக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்தையும், ஒரு கடிதம் எழுதினாலும் ஒரு கவிதை எழுதினாலும், அடுத்தது எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனப்பான்மை, எந்த ஒரு விஷயத்தையும் பகுத்தறிவு, பகுத்தறிவுனா உடனே ஆன்மீகம் இல்லாத விஷயத்துக்கு போயிடக்கூடாது. எல்லா விஷயத்தையும் பகுத்து அறிகிறது தான் பகுத்தறிவு. எது சரி எது தப்புன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தையும் சரியா பகுத்தறியக்கூடிய ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும். அடுத்தது கணிதம் சார்ந்த விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், எந்த ஒரு விஷயமானாலும் இவங்களுடைய அறிவை மறைமுகமா பயன்படுத்துவாங்க. அது சக்சஸ் ஆகும்.
இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த அறிவு அதிகமா இருக்கும். ஜோதிடம், வேதம், தத்துவம், இது எல்லாமே ஒருத்தருக்கு வராது. இந்த புதனோட கேதுவோட புதன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு. ஆனா இதுல ஏதாவது ஒரு இது ஆர்வம் அதிகமா இருக்கும். இவங்க வந்து அது பத்தின அறிவு அதிகமா உள்ளவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து பேசுறதோட மௌனமா இருக்கிறப்பதான் அதிகமா கத்துக்குவாங்க. இவங்க மனசுக்குள்ள எப்பவுமே ஏதாவது ஒரு அறிவு சார்ந்த சிந்தனைன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து எதிரிகள் அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கன்னா தன்னுடைய புத்திசாலித்தனத்தால ஜெயிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க வந்து இந்த வாதம் பிரதிவாதம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதிகமான வாதம்னா பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. பேச மாட்டாங்க. பேசாம தன்னுடைய செயல்னால ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது எல்லாமே நல்ல பலன்கள் சொன்னோம். இப்போ கேதுவோட புதன் சேர்ந்து இருந்து மற்ற பாபகிரகங்கள், ராகு பகவான் 7ல இருந்து பாப்பாரு. மீதி இருக்கக்கூடிய பாபகிரகங்கள் யாரு? சூரியன், சனி, செவ்வாய். இப்போ புதன் பாத்தீங்கன்னா தனியா இருந்தா சுபர், சுபரோட சேர்ந்தா சுபர், பாபரோட சேர்ந்தா பாபர். பொதுவா ஒரு சுபகிரகம். இப்போ கேதுவோட புதன் சேர்ந்து இருக்கிறாரு. மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமாகுது. அப்போ என்ன ஆகும்? இவங்க பேச்சுல எப்பவுமே ஒரு குழப்பம்ன்றது இருந்துகிட்டே இருக்கும். பேச வேண்டிய இடத்துல இவங்களால பேச முடியாத சூழ்நிலையா இருக்கும். அப்படியே இவங்க தப்பி தவறி பேசிட்டாலும் அடுத்தவங்களா இவங்க பேசுறத தப்பாதான் புரிஞ்சுக்குவாங்க. இவங்க சரியானதையே பேசினாலும் தடுமாற்றம் அப்படின்றது அதிகமா இருக்கும். அதாவது கேதுவோட புதன் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம் பலமாகிறப்ப ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பலன் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். அதனால என்ன ஆகும்னா மனக்குழப்பம், மன உளைச்சல், ஒரே விஷயத்தை திரும்ப 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 யோசிப்பாங்க. யோசிச்சு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இவங்களுக்கு இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட அதிகமா குழப்பம் அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒண்ணு கல்வி தடையாகும், அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல தடைன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா படிப்பை பாதிலேயே நிப்பாட்டியிருப்பாங்க, தொடர்ந்து படிக்க முடியாம போயிருக்கும். சில பேர் வந்து படிப்பு நல்லா படிச்சிருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயத்துல இழப்ப சந்திப்பாங்க. அது யாரு எதை சந்திப்பாங்க அப்படின்றது அவங்க ஜாதக அமைப்பு, மற்ற கிரக அமைப்பு, நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து. ஆனா ஏதோ ஒரு இதுல தடைன்றது இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கவனமா இருக்கணும். இல்லைன்னா அதான் கான்ட்ராக்ட் போடுறது, லீஸ் கெடுக்கிறது, இது சார்ந்த விஷயங்களை கவனமா இல்லைன்னா இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்துல அவங்க ஒண்ணு சொல்றது இவங்க புரிஞ்சுக்கிறது ஒன்னா இருக்கும். அவங்க சரியானதே சொன்னாலும் இவங்க புரிஞ்சுக்கிறது தவறா இருக்கும். அதாவது புதனோட கேதுவோட புதன் சேர்ந்திருந்தா ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பலன் இப்ப சொல்லிட்டு இருக்கோம். மத்தவங்க இவங்களும் தவறா புரிஞ்சுக்குவாங்க, இவங்களோட மத்தவங்களும் தவறா புரிஞ்சுக்குவாங்க பேச்ச. அதனால என்ன ஆகும்? உறவுகள் சார்ந்ததுல ஒரு அதிகமான ஒரு இடைவெளி அப்படின்றது இருக்கும். இது எல்லாமே கெட்ட பலன் சொன்னோம், நெகட்டிவ் பலன். இப்போ பொதுவாவே பாத்தீங்கன்னா கேதுவோட புதன் சேர்ந்திருந்தா, இப்போ இப்போ புதன் அப்படின்னா அறிவுன்னு சொல்லிட்டோம், கேதுனா கர்மா. இப்போ இது ரெண்டு சேர்றப்ப என்ன ஆகும்? ஒரு ஜாதகத்துல இப்படி சேர்ந்து இருந்தாலே போன ஜென்மத்துல முற்பிறவியில் தன்னுடைய அறிவை தவறா பயன்படுத்தின கர்மா இந்த ஜென்மத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, இப்ப சொல்றது நெகட்டிவ் பலன் மட்டும் கிடையாது, பொதுவா கேதுவோட புதன் சேர்ந்திருக்கிற எல்லாருக்குமே இவங்களுக்கு வந்து போன ஜென்மத்துல தன்னுடைய அறிவை தவறா பயன்படுத்தின அந்த கர்ம வினை இப்ப தொடருது. அதனால இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? எந்த ஒரு விஷயத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை சிந்திக்கணும். சிந்திச்சு செயல்பட்டா மட்டும்தான் நல்லது. யோசிக்காம பேசக்கூடாது, யோசிச்சுட்டு தான் பேசணும். எதை பேசினாலும் எங்க பேசினாலும். இப்போ புதன் பலம் இல்லாம இருந்துறாருன்னு வைங்க, நீச்சமா இருக்காரு மீனத்துல, அங்க கேதுவோட சேர்ந்திருந்தா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா வரும். வாழ்க்கையில பயம் பதட்டம் அதிகமாவே இருக்கும், அதிகமா யோசிக்கக்கூடிய மனநிலை இருக்கும். அதனால மனசு அதிகமா சோர்வாயிரும். இப்போ இந்த புதனும் கேதுவும் சேர்ந்திருந்து புதன் பலம் இல்லாம போயிட்டாருன்னா லேட்டா அதாவது லேட்டா தான் பேசுவாங்க. அவ்வளவு சீக்கிரம் பேச மாட்டாங்க, பேச்சு வராது அவங்களுக்கு.
தனிமை விருப்பமும் ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கக்கூடிய ஒரு பொறுமை இருக்காது. இப்போ இந்த நெகட்டிவ் பலன் எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா குரு பார்வை குரு சேர்க்கை இருந்தால் இந்த நெகட்டிவ் பலன்னா குறையும். அல்லது புதன் உச்ச வீடு, மூலத்திரிக்கோண வீடு, உச்ச வீடு, ஆட்சி வீடு, கன்னி ராசி, அந்த கன்னியில புதன் இருந்து அங்க கேது சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது மிதனத்துல புதன் இருந்து அங்க கேது சேர்ந்திருந்தாலும் சரி, இந்த நெகட்டிவ் பலன்கள் குறையும், குழப்பங்கள் குறையும், அறிவு, ஞானம், யோகம், போகம் வாழ்க்கையில அதிகமாகும். இப்போ பொதுவாவே இந்த கேதுவோட புதன் சேர்ந்திருந்தவங்க பேச தெரியாதவங்க அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அவங்க ஜாதக அமைப்பு நிலை எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேச வேண்டியவங்க கிட்ட பேச மாட்டாங்க, பேச முடியாத சூழ்நிலை ஆயிரும். அதுக்காக இந்த கேதோட புதன் சேர்ந்து இருக்கிறவங்க பேச தெரியாதவங்கன்னு நினைச்சிடக்கூடாது யாருமே. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல வேணாலும் சேர்ந்திருக்கலாம். யாரு? கேதுவோட குரு பகவான் சேர்ந்திருந்தால் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு அடுத்ததா பார்க்க போறோம். இப்போ கேதுவோட குரு பகவான் சேர்ந்தால், குரு பகவான் அப்படின்னாலே ஞானம், தர்மம், நீதி, நேர்மை, நியாயம் இதெல்லாம் சொல்லக்கூடியவர். ஒரு ஆசான், ஒரு வழிகாட்டி, அட்வைசர், ஒரு நீதிபதி, பணம் சார்ந்த விஷயங்கள். அடுத்தது புத்திரக்காரகன் அவர் தான், பணத்தை அதிகமா குறிக்கக்கூடியதா அவர் தான். ஆன்மீக கிரகமாவும் அவரு இருப்பார். யாரு? கேதுவும் ஆன்மீக கிரகம் தான், குருவும் ஆன்மீக கிரகம் தான். இப்போ இந்த கேதுவோட விஷயங்கள் என்னன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மறைமுகம் சார்ந்த விஷயங்கள், பற்று இல்லாத தன்மை, ஒரு தடை, எல்லா விஷயத்தையும் சுருக்கிறது, இது எல்லாமே கேதுவோடது. இப்போ ஒரு ஜாதகத்துல கேதுவும் கேதுவோட குரு சேர்ந்திருந்தா, இவங்க உலக ஞானத்தை, உலக அறிவை விட ஆத்மார்த்தமான ஒரு அறிவை தேடுறது தான் அதிகமா ஒரு இதை விரும்புவாங்க. அதாவது உலக இன்பங்களை பெருசா விரும்பாம, இவ்வுலக வாழ்க்கையை விரும்பாம அவ்வுலக வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த கேதுவோட குரு சேர்ந்திருந்தா ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த, மற்றவங்களுக்கு இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ஞானம், அறிவு, ஒரு ஞானம் சம்பந்தப்பட்ட சிந்தனை. ஒரு சராசரி சாதாரண வாழ்க்கையில ஒரு சராசரி மனிதன் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதுல பெருசா அவங்களுக்கு ஆசைன்றது இருக்காது. வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடக்கூடிய மனசு உள்ளவங்களா இருப்பாங்க. வாழ்க்கைனா என்ன, ஏன் வாழணும், எதுக்காக வாழணும், ஏன் வாழ்றோம், எதுக்காக வாழ்றோம் அப்படின்ற வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை தேடக்கூடிய மனநிலை உள்ளவங்களா இருப்பாங்க. யாரு? கேதுவோட குரு பகவான் சேர்ந்தவங்க எல்லாரும் ஜாதகத்துல சேர்ந்திருந்தாலும் அவங்க எல்லாருமே இப்படித்தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நீதி, நேர்மை, நியாயத்தை கட்டி காக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு அதிகமான ஒரு யோகம்ன்றது உண்டு. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய திறமை இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஆசான், நல்ல ஒரு குருநாதர் கிடைப்பாங்க. குருநாதர்கள் இவங்க வாழ்க்கை கண்டிப்பா கிடைப்பாங்க. குருநாதர் அப்படின்னா ஒரு விஷயத்த ஒருத்தர் கத்து கொடுத்தா அவங்க நமக்கு குருநாதர் தான். அந்த மாதிரி நீங்க என்ன ஃபீல்டுல என்ன ஒரு தொழில் பண்றீங்க, அந்த தொழில உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு பாத்தீங்களா, அவர் ரொம்ப நல்லவரா இருந்திருப்பாரு. அவர் பர்சனல் லைஃப் எப்படி இருந்துட்டு போகுது, ஆனா உங்களுக்கு சொல்லி கொடுத்த விதத்துல நல்லவரா இருந்திருப்பாரு. தெய்வம் சார்ந்த விஷயங்கள், இப்ப சில பேர்ல பல பேர் தெய்வம் சார்ந்த விஷயத்த அனுபவத்துல பார்த்திருப்பாங்க இல்லைங்களா. தெய்வமே காப்பாத்துனுச்சு. இப்போ ஒரு மலைக்கு போறோம், அங்க தெய்வம் தான் இந்த நாய் ரூபத்துல மனுஷ ரூபத்துல வந்தாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்ப அந்த தெய்வம் சார்ந்த விஷயங்கள், அனுபவங்கள் அப்படின்றது இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா மறைமுகமான விஷயங்கள், அதுல ரொம்ப ஒரு ஈர்ப்பு, அதிகமான ஒரு அறிவு, ஆர்வமும் இருக்கும். மறைமுகமான விஷயம் அப்படின்னா என்ன? ஜோதிடம், வேதம், தத்துவம், சாஸ்திரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே. இதெல்லாம் இவங்களுக்கு அடுத்தவங்க சொல்லாமலே ஈஸியா புரியும். இவங்களே அதெல்லாம் கத்துக்கலாம். அடுத்தவங்க சொல்லாமலே இவங்க புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையா, ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டியா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா
போன ஜென்மத்துடைய கர்ம வினை குறைவா தான் இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்காது. எவ்வளவு பெரிய சிக்கல் வந்தாலும் கடைசி நேரத்துல தெய்வம் வந்து இவங்களை காப்பாத்துற மாதிரிதான் இவங்க வாழ்க்கையோட சூழ்நிலையில் இருக்கும். இவங்க வாழ்க்கையில பெரிய என்ன சொல்றது, புரியற மாதிரி சொல்லணும்னா கேவலமான நிலைமை அப்படின்னு சொல்லி எப்பவுமே வராது. எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் ரொம்ப கேவலமா போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி நிலைமை உங்களுக்கு எப்பவுமே வராது. இப்ப இது எல்லாமே நல்ல பலன்கள். அதே ஒரு ஜாதகத்துல கேதுவோட குரு பகவான் சேர்ந்திருந்து மற்ற பாப கிரக சம்பந்தம், கேது இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் பாவத்தில் ராகு இருப்பாரு. மீதி இருக்கக்கூடிய பாப கிரகங்கள் யாரு? சூரியன், செவ்வாய், சனி. இவங்க பலமா சம்பந்தப்பட்ட என்ன ஆகும், இந்த உலக வாழ்க்கையில அவங்க வாழ விரும்ப மாட்டாங்க, ஒரு விரக்தியான மனநிலையோட தான் வாழ்வாங்க. அப்புறம் இந்த பணம், பதவி, பட்டம், இது சார்ந்த கௌரவம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதனால ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆர்வம்ன்றது குறைவாதான் இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு என்ன சொல்ற, ஒரு பொறுப்பா இருக்க மாட்டாங்க. இந்த குடும்பம், பொண்டாட்டி, இந்த ஒரு படத்துல டயலாக் வரும் பாத்தீங்களா, பாபா ரஜினி படத்துல, பொண்டாட்டி, குழந்தைங்க, மாமை, மச்சான்ற உறவுல வேகிறத விட ஒரு கட்டு விறகுல வெந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ரஜினி ஒரு டயலாக் பேசுவார். இப்போ இந்த மாதிரி மனநிலை யாருக்கு வரும்? கேதுவோட குரு பகவான் சேர்ந்திருந்து, நல்லா கேட்டுக்கங்க, கேதுவும் குருவும் சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் இப்படின்னு நான் சொல்லல, கேதுவோட குரு பகவான் சேர்ந்திருந்து சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகத்தோட சம்பந்தம் பலமாகறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை வாழ்க்கையில வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த கேதுவோட குரு சேர்ந்திருந்து மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமானவங்களுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பலன், குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு தடையாதான் இருக்கும், தாமதமாக தான் இருக்கும், லேட்டா தான் குழந்தை இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல இவங்களுக்கு திருப்தின்றதே இருக்காது. குழந்தை சார்ந்த விஷயத்துல திருப்தி இல்லைன்னா என்ன அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒண்ணு ஆம்பளை பிள்ளையா பிறக்கும், இல்லைன்னா பொம்பளை பிள்ளையா பிறக்கும். பிறந்தா ஆம்பளை பிள்ளை ஒண்ணு, பொம்பளை பிள்ளை ஒண்ணு பிறந்தாதானே நிம்மதி. அப்படி பிறக்காது. பிறந்தா ஆம்பளை பிள்ளையா பிறக்கும், இல்ல பொம்பளை பிள்ளையா பிறக்கும். இல்ல சில பேருக்கு ஆம்பளை பிள்ளையும் பிறந்திருக்கு, பொம்பளை பிள்ளையும் பிறந்திருக்குன்னா அந்த பிள்ளைங்க 2 பேருமே சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரிதான் குழந்தைகள் விஷயத்துல எப்பவுமே குறைன்றது இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அதிகமா உபதேசம் பண்ணுவாங்க, ஆனா செயல் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். பேசுறது அறிவுபூர்வமா பேசுவாங்க, ஆனா நடைமுறை வாழ்க்கையில அது சரியா இல்லாம இருக்கும் இவங்களுக்கு. அடுத்தவங்க, அதாவது இப்ப யாருக்கு சொல்லிட்டு இருக்கோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேதுவோட குரு பகவான் சேர்ந்திருந்து மற்ற பாபகிரக சம்பந்தம், யார் யாரு, சூரியன், செவ்வாய், சனி 3 கிரகமும் பலமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு உண்டாகக்கூடிய நெகட்டிவ் பலன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க கேட்காமலே அறிவுரை சொல்லுவாங்க. அப்படி சொல்லாம இருக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது. அதனால என்ன ஆகும், உறவுகள் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு மனஸ்தாபம்ன்றது வரும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லையும் பாத்தீங்கன்னா ஒன்னாவே இருந்தாலும் ஒரு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். உறவுகள்னா அங்க எல்லா உறவுமே அடங்கிடும், கணவன் மனைவி சார்ந்த உறவுகள், தந்தை வழி தாய் வழி உறவுகள், எல்லா உறவுமே. இது எல்லாமே நெகட்டிவ் பலன். இப்போ பொதுவாவே பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பலன் முடிஞ்சது. இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா கேதுவோட குரு பகவான் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு போன ஜென்மத்துல ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல அதிகமா ஒரு பற்று இருந்தவரா இருப்பார், அதிக ஒரு பற்றுள்ளவரா இருப்பார். இந்த ஜென்மத்துல உலக வாழ்க்கையில பற்றற்ற நிலையில வாழணும் அப்படின்னு வாழ வந்தவங்க தான் இந்த கேது பகவானோட குரு பகவான் சேர்ந்து இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை. ஒருவேளை குரு பலம் இல்லாமல் இருந்து கேதுவோட சேர்ந்து இருந்துட்டாருன்னா இது அப்படியே என்ன சொல்றது, ஒரு போலித்தனமான வாழ்க்கையா அமைஞ்சு போயிடும். இப்போ பெண்களுக்கு இப்படி இருக்குன்னா என்ன ஆகும், மன ரீதியா அதிகமான ஒரு பாதிப்பை இவங்க வாழ்க்கையில சந்திப்பாங்க. இவங்க வாழ்க்கையில அதிகமா தியாகம் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். இப்போ குரு பகவான் ஒருவேளை ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்து கேதுவோட சேர்ந்து இருக்கார் அப்படின்னா, இப்போ குரு எங்க உச்சமாவாரு, கடகராசியில. ஆட்சி எங்க ஆகிறாரு, தனுசு, மீனம். அப்போ இந்த 3 ராசியில ஏதாவது ஒரு ராசியில குரு பகவான் இருந்து கேதுவும் குருவும் சேர்ந்து இருக்காங்கன்னா நெகட்டிவ் பலன் சொன்னது குறையும். அதெல்லாம் தோஷமா இருக்காது, பெரிய யோகமா மாறிடும். ஓகே, இப்போ
அடுத்ததா ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல சேர்ந்திருந்தாலும் சரி, யாரு கேது பிளஸ் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கெல்லாம் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் அப்படின்னாலே காதல், இன்பம், அழகு, கலை, கஸ்திரக்காரகன் அவர் தான், கணவன் மனைவியை குறிக்கக்கூடியவர். ஆடம்பரம், வசதி, உலக இன்பங்களை எல்லாமே விரும்ப வைக்கிறவர் சுக்கிரன். ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கிறவர் சுக்கிரன். இந்த கேது எல்லாத்தையும் சுருக்கிறவர் இல்லைங்களா, ஒரு பற்றற்ற நிலையில வாழ வைக்கக்கூடியவர், ஒரு மறைமுகமான அறிவுகளை நிறைய கொடுக்கக்கூடியவர். இப்ப இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்கிறப்ப இன்பம் இருக்கும், வாழ்க்கையில என்னென்ன இன்பம்னா அத்தனையுமே இருக்கும் அவங்க வாழ்க்கையில. ஆனால் அதுல பெருசா ஆர்வம் இருக்காது, அதை அனுபவிக்க முடியாத ஆர்வம் இருந்தாலும். இப்ப இதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெரிய கோடீஸ்வரங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க நினைச்சா எவ்வளவு ஸ்வீட் வேணாலும் வாங்கி சாப்பிடலாம். சின்ன வயசுலயே அவங்க சக்கரை நோய் வந்துச்சுன்னா ஸ்வீட் சாப்பிட முடியாதுல்ல, அப்ப அங்க பற்றற்ற நிலையில தானே இருந்தாகணும். அந்த இது வந்து உதாரணத்துக்கு சக்கரை நோய் வந்துட்டா ஸ்வீட் சாப்பிட முடியாதுன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் மத்த எல்லா விஷயத்துக்கும் நீங்களே கற்பனை பண்ணிக்கீங்க, எந்த விஷயத்த வேணாலும். அப்போ இந்த கேதுவோட சுக்கிரன் சேர்ந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, எவ்வளவு இன்பங்கள் இருந்தாலும் அதை பெருசா அனுபவிக்க முடியாது. இருக்கும் இன்பங்கள், அவங்கவுங்க ஜாதகத்தவருக்குள்ள இன்பங்கள் இருக்கும், இல்லாம போகாது. அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையாக உங்க வாழ்க்கை நிலை அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த கேதுவோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு கலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு அடுத்தவங்களுக்கு இல்லாததை விட தனித்துவமான ஒரு கலை திறன் இவங்ககிட்ட இருக்கும். இசை, அடுத்தது ஓவியம், டான்ஸ், நடனம், அப்புறம் ஃபேஷன் டிசைனிங், வடிவமைப்பு, ஆடை வடிவமைப்பு சம்பந்தப்பட்டது, ஒரு சாதாரண அழகை கூட வித்தியாசமா பெரிய அழகா காட்டக்கூடிய ஒரு தன்மை, இது எல்லாத்துலயும் ஒருத்தருக்கு ஆர்வம் இருக்காது, இதுல ஏதாவது ஒரு இதுல கண்டிப்பா திறமை இருக்கும். மற்ற கிரக அமைப்பு படி இதுல ஏதாவது ஒரு தொழிலா அவங்களுக்கு அமைது அப்படின்னா அதுல மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ இந்த கேதுவோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான எதிர்பார்ப்புலாம் இருக்காது. அதாவது காதலன் காதலி இவ்வளவு அழகா இருக்கணும், இவ்வளவு பணக்காரங்களா இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எதிர்பார்ப்பு அப்படின்றது பெருசா இருக்காது. எதிர்பார்ப்பு இல்லாமலே காதல் சார்ந்த விஷயத்த திருப்தி பட்டுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் ஒரு சுதந்திரம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சுதந்திரம் அப்படின்னா யாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும், யாரையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்காது. பிடிச்சா பிடிச்சிருக்கு, பிடிக்கலையா பிடிக்கலையா, போயிட்டே அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வந்தாலே வரவில் வைப்போம், விட்டு போனால் செலவில் வைப்போம், வேண்டாத பாரம் எல்லாம் ஏன் தாங்கணும், அந்த மனநிலை உள்ளவங்க தான் யாரு கேதுவோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறவங்க. வந்தா வச்சுக்குவாங்க, வரலன்னா வச்சுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். எல்லா உறவுகளுமே அப்படித்தான் இருப்பாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கேதுவோட சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் இந்த பலன் உண்டு, கேது சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருந்தாலும் சுக்கிரன் கேது நட்சத்திரத்தில் இருந்தாலும் இந்த பலன் உண்டு. இது எல்லா கிரகத்துக்கு நாம சொன்ன பலனுக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு உடல் சார்ந்த இன்பத்தை விட சந்தோஷத்தை விட மனம் சார்ந்த சந்தோஷம் தான் இவங்களுக்கு ரொம்ப அதிகமா பிடிக்கும். அதுலதான் அதிகமான ஒரு ஈர்ப்பும் இருக்கும். உடல் இன்பங்களை விட மனம் ஒத்து போனாதான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காதல் சார்ந்த விஷயத்துல. இவங்களும் பாத்தீங்கன்னா தியானம், இந்த மாதிரி விஷயங்கள்ல, தியானம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டாங்கன்னா ஒரு மன அமைதின்றது அதிகமா இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு கர்மா படி பாத்தீங்கன்னா தவறான பழக்க வழக்கங்கள், உறவுகள் எது வந்தாலும் அதுல பாதிப்பு வந்தால் தெய்வமே இவங்களை காப்பாற்றுற மாதிரி ஏதாவது ஒரு சக்தி இவங்களை காப்பாற்றும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கடைசி நேரத்துல அந்த பிரச்சனை ஒண்ணும் இல்லாம போயிரும். ஓகே, இது எல்லாமே நல்ல பலன்கள் சொன்னோம். அடுத்ததா கேதுவோட சுக்கிரன் சேர்ந்திருந்தால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கேதுவோட சுக்கிரன் சேர்ந்திருந்து சூரியன், செவ்வாய், சனி பலமா சம்பந்தப்பட்டுட்டாதான் நெகட்டிவ் பலன்.
அப்படி இருந்தா என்ன ஆகும்? உறவுகள் சார்ந்ததுல எப்பவுமே திருப்தின்றது இருக்காது. எவ்வளவுதான் அழகான கணவன் மனைவி, நல்ல குணமுள்ள கணவன் மனைவி அமைஞ்சாலும் இவங்களுக்கு மனநிறைவு அப்படின்றது எப்பவுமே இருக்காது. ஏதாவது ஒரு குறை இருந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். காதல் வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை ரெண்டுலயுமே இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்காது. ஏமாற்றம் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். கல்யாணம் லேட் ஆகும் அல்லது பிரிவினையாகும். இது எல்லாத்துக்குமே நடக்குமான நடந்துராது. அதுக்கு தசாபுத்தி, குறிப்பிட்ட தசாபுத்தி நடந்தாதான் பிரிவினைன்றது வரும். சில பேர் ஒன்னாவே இருந்தாலும் அதான் பிரிஞ்சும் பிரியாம வாழ்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கணவன் ஒரு ஊர்ல, மனைவி ஒரு ஊர்ல, கணவன் ஒரு நாட்டுல அல்லது மனைவி ஒரு நாட்டுல, அல்லது ஒரே வீட்லயே இருந்தாலுமே பிரிஞ்சும் பிரியாமலும் வாழ்ந்தா, ஒரு அந்யோன்யம் இல்லாமல் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கேதுவோட சுக்கிரன் சேர்ந்திருந்து மற்ற பாவகிரக சம்பந்தம் பலமா இருக்கிறவங்களுக்கு அப்படித்தான் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பலன். இதெல்லாம் இது எல்லாமே வசதி எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, சுகம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, சந்தோஷம் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, பணம் மட்டுமே நிம்மதி கொடுக்காதுன்னு சொல்லி. பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுத்தாதுன்னு. அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்க இப்படித்தான் இருப்பாங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பு உள்ளவங்க தான் இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்பங்கள் சார்ந்த விஷயத்துல பெருசா வெறுப்பா தான். இன்பம்னா எல்லா விதமான இன்பமுமே இவங்களுக்கு ஒரு மனசு அவ்வளவா அதுல ஒத்து போகாது. ஒரே விஷயத்த தொடர்ந்து செய்ய இவங்களுக்கு பிடிக்காது. எவ்வளவுதான் சந்தோஷங்கள் வாழ்க்கையில வந்தாலும் அதுல இருந்து விலகி போகத்தான் விரும்புவாங்க. இது எல்லாமே கேதுவோட சுக்கிரன் சேர்ந்திருந்து மற்ற பாவகிரகம் சம்பந்தமான உண்டாகக்கூடிய நெகட்டிவ் பலன் சொன்னோம். இப்போ பொதுவாவே பாத்தீங்கன்னா, இந்த கேதுவோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, போன ஜென்மத்துல இன்பம் சார்ந்த விஷயங்கள்ல தவறான நடவடிக்கை, அந்த இன்பம் சார்ந்த விஷயங்களை தவறா பயன்படுத்தினதுனால இந்த ஜென்மத்துல எவ்வளவுதான் மற்ற கிரக அமைப்புப்படி எல்லா விஷயத்தையும் விரும்புற மாதிரியே வாழ்ந்தாலும் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு பற்றற்ற வாழ்க்கை நிலை, ஒரு பற்று இல்லாம வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலையை கத்து கொடுக்கறதுக்கு தான் இந்த ஜென்மம் பிறந்திருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரு? கேதுவோட சுக்கிரன் சேர்ந்திருக்க எல்லாருமே. ஒரு பெண் ஜாதகத்துல கேதுவோட சுக்கிரன் இப்படி சேர்ந்திருக்குன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில மன அழுத்தம் ரொம்ப அதிகமாகும். உறவுகள் சார்ந்த விஷயத்துல எப்பவுமே எதிர்பார்ப்பு அப்படின்றது ஏமாற்றமா தான் இருக்கும். இப்போ சுக்கிரன் நீச்சமா இருக்காருன்னு வைங்களேன், நீச்சமா இருந்து அவரோட கேது சேர்ந்திருக்காருன்னு வைங்களேன், அவங்க எல்லாம் அந்த மாதிரி உறவுகள் வச்சுக்க கூடாது. அப்படி இருந்தால் அவமானத்தை சந்திப்பார்கள். ரகசிய உறவுகள் சார்ந்ததுல அவமானம் வரும். அதே இந்த சுக்கிரன் உச்சமா இருந்து கேதுவோட சேர்ந்து இருந்துட்டாரு அப்படின்னா நெகட்டிவ் பலன் சொன்னோம் இல்லைங்களா, அது எல்லாமே பாசிட்டிவ் ஆகும். நெகட்டிவ் பலன் குறைவா இருக்கும். அதோட சேர்ந்து குரு பார்வையும் இருந்துட்டா பாசிட்டிவ் பலன் அதிகமாகும், நெகட்டிவ் பலன் குறையும். அதே இந்த சுக்கிரன் ரிஷபத்திலேயோ அல்லது துலாமிலேயோ ஆட்சியா இருந்தா அவர் கூட இந்த கேது சேர்ந்திருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பலன்கள் குறையும். அப்படி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வேதனைன்றது வாழ்க்கையில அதிகமா இருக்காது, சோதனையும் அதிகமா இருக்காது, சாதனைன்றது அதிகமா இருக்கும். அந்த சாதனையோட அளவும் பாத்தீங்கன்னா ஜாதகத்துல மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய பலம் பலவீனத்தை பொறுத்து நடக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்துதான். ஓகே, இப்போ அடுத்ததா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ராசி நட்சத்திரம் லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம். உங்க ஜாதகத்துல எந்த பாவகத்துல வேணாலும் சேர்ந்திருக்கலாம். யாரு? கேதுவோட சனி பகவான். அப்படி இந்த கேதுவோட சனி பகவான் சேர்ந்திருந்தா பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் அப்படின்னாலே கர்மம், கர்மா காரகம், தாமதம், அதாவது எதையுமே ஸ்லோவா செய்யக்கூடாது, லேட்டா செய்யக்கூடியவர், எதையுமே பொறுப்பு, பொறுமை, நிதானம், வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பம், அனுபவம், ஒருத்தர் அனுபவசாலி ஆக்குறது சனி பகவான் தான். அப்புறம் ஒரு முதிர்ச்சி, வாழ்க்கையில அதிகமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவான் உண்டு. அடுத்தது லேபர் வேலை பார்க்கறவங்க, அதான் தொழிலாளி. இந்த கேதுனால எல்லாத்தையும் சுருக்கக்கூடியவர், மறைமுகம் சார்ந்த விஷயங்கள் பற்றற்ற நிலையில வாழக்கூடியது. இது ஆன்மீகம், ஜோதிடம் எல்லாமே சொல்றவங்க சொல்லியாச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறப்ப என்ன ஆகும்? ஒரு ஜாதகத்துல கேதுவோட சனி பகவான் சேர்ந்திருந்தா ஒரு வகையில சொல்லணும் அப்படின்னா சன்னியாசி யோகம்னே சொல்லலாங்க. அதுக்காக எல்லாரும் சன்னியாசி யோகம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. காவி வேஷ்டி கட்டிட்டு காவி சீலை கட்டிட்டு சன்னியாசியா போறதுன்னு அர்த்தம் கிடையாது.
சன்னியாசியோட வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு பற்றற்ற நிலையில வாழ்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு எல்லாமே இருந்தாலும், எத்தனை கோடி பணம் இருந்தாலும் ஒரு பற்றற்ற நிலையில் வாழ்ற மாதிரி வாழ்க்கை இருந்தாலும் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருக்கும் அவங்க வாழ்க்கை. இப்போ இவங்களுக்குன்னா அனுபவம் அப்படின்றதுனால, அனுபவத்தினால அதிகமான அறிவு வாழ்க்கையில, அனுபவத்தால அறிவு சம்பாதிச்சுக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில அதிகமான அறிவு எப்படி வரும்னா அனுபவத்தினால வரும். அதிகமான வாழ்க்கையில வலிய மனசளவுல அதிகமான துரோகம், நிறைய துரோகமான வழிகள், அதிகமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட சந்திச்சதுனால அதிகமான ஒரு அனுபவ அறிவு உள்ளவங்களா இருப்பாங்க. இப்போ அந்த கேது சனி பகவான் சேர்ந்திருந்தா ஏற்படக்கூடிய நல்ல பலன் என்ன? இவங்க வந்து வாழ்க்கைய வந்து அவ்வளவு லேசா எடுத்துக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்தே அதிகமான துன்பம், துக்கம், துயரம், சோதனையை சந்திச்சு மனம் ரொம்ப பலமா உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த இடத்துல நான் பொருளாதாரத்தை சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் துன்பம், துயரம், துக்கம் இருக்கும், போராட்டம் இருக்கும். ஆனா இந்த கேது சனி இருக்கக்கூடியவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அதிகமான துன்பம், துயரம், துக்கம் இதெல்லாம் சந்திச்சு அதை தாங்கி 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 மனபலம் அதிகமா உள்ளவங்களா இருப்பாங்க. எதிரிகள் சார்ந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்து ஜெயிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில கண்டிப்பா முன்னேறுவாரு, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இவங்க எதிரிகளை ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. காலங்கள் ஆக மாற மாற எதிரிகள் தானா இவங்களை விட்டு விலகுவாங்க. இவங்க மனசளவுல பாத்தீங்கன்னா ஒரு ஞானியா, ஒரு துறவியா வாழ்ந்தா எப்படி இருக்கும் மனசளவுல அப்படி இருப்பாங்க. ஆடம்பர வாழ்க்கையை அதிகம் விரும்ப மாட்டாங்க. ஒரு எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆன்மீகம், தியானம் இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா ஒரு ஈர்ப்பு அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். இவங்க வாழ்க்கையில அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும். எதையுமே சுலபமா இவங்க வாழ்க்கை கிடைக்கிறதுனா அது நிலைச்சிருக்காது. இவங்க உழைப்புனால இவங்க வாழ்க்கையில அதிகமான மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு வயசு ஆக ஆகத்தான் நல்ல பலன் வாழ்க்கையில அதிகமா இருக்கும். இது எல்லாமே நல்ல பலன் சொன்னோம். இப்போ கேதுவோட சனி பகவான் சேர்ந்திருந்து, கேதுவும் சனியும் பாப கிரகம் தான். அவங்களுக்கு ஆப்போசிட்ல 7ஆம் பாவகத்துல ராகு பகவான் இருப்பாரு. 3 பேருமே பாப கிரகம். மீதி இருக்கக்கூடிய பாப கிரகம் யாரு? சூரியன், செவ்வாய். இப்போ கேதுவோட சனி சேர்ந்திருந்து சூரியனும் செவ்வாயும் பலமா சம்பந்தப்பட்டால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாழ்க்கையில இந்த இடத்துல நான் பொருளாதாரத்தை பத்தி எல்லாம் சொல்ல வரல, நல்லா புரிஞ்சுக்கணும். மனசுல பாரம், மனச்சுமை அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். காரணமே இல்லாம வாழ்க்கையில அதிகமான சோகத்தை சுமக்கக்கூடிய மனநிலை உள்ளவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கூட்டு குடும்பத்திலேயே வாழ்ந்தாலும் ஒரு தனிமை உணர்வு அப்படின்றது அதிகமா இருக்கும். வாழ்க்கையை நினைச்சு எப்பவுமே ஒரு சலிப்புன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். குடும்ப பொறுப்பு அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். குடும்பத்தையே சுமையா நினைக்கக்கூடியவங்க இவங்களாதான் இருப்பாங்க. உறவுகள் சார்ந்ததுல எவ்வளவுதான் பக்கமா இருந்தாலும் தூரமா இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இவங்களுக்கு. தான் மட்டுமே எல்லாமே செய்யறோம், மற்றவங்க யாரும் தன்னுடைய சுக துக்கங்கள்ல கலந்துக்கிறது இல்லைன்ற ஒரு மனநிலை இவங்களுக்கு இருக்கும். இவங்க வாழ்க்கையில எல்லாமே லேட்டா தான் கிடைக்கும். கல்யாணமும் லேட்டு தான், வேலையில நிலையா இருக்கிறது லேட்டு தான், குழந்தை பிறக்கிறது லேட்டு தான், நல்லது கிடைக்கிறது எல்லாமே லேட்டா தான் இருக்கும். யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறோம்? கேதுவோட சனி பகவான் சேர்ந்திருந்து அவங்களோட சூரியன் செவ்வாய் பலமா சம்பந்தப்பட்டவங்களுக்கு நெகட்டிவ் பலன் சொல்லிட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு பாத்தீங்கன்னா உறவுகள் சார்ந்ததுல எப்பவுமே ஒரு மனஸ்தாபம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த உறவுகள் சார்ந்ததுல தன்னுடைய அன்பை இவங்களுக்கு சரியா வெளிப்படுத்த தெரியாது. கொஞ்சம் கடுகடுப்பா சிடுசிடுப்பா இருக்கிற மாதிரி இருப்பாங்களா, அதனால இவங்களால அன்பை வெளிப்படுத்த தெரியாது. அதனாலேயே உறவுகள் பிரிவுகள் ஆகும். இது எல்லாமே நெகட்டிவ் பலன். நல்ல பலன், நெகட்டிவ் பலன் சொல்லியாச்சு. பொதுவாவே எடுத்துக்கோங்களேன், இந்த கேதுவோட சனி பகவான் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல செய்யாம விட்ட கடமைகளை இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறாங்க. இப்போ சனி பலம் இல்லாத இடம், நீச்சமா இருக்கிற இடம், அல்லது சனி பலம் இல்லாம ஒரு ஜாதகத்துல இருந்து அவரோட அந்த இடங்கள்ல கேதுவோட சனி சேர்ந்திருக்காரு அப்படின்னா, இப்ப உதாரணமா மேசத்துல நீச்சமாவாரு. இப்போ மேசத்துல கேதுவோட சனி பகவான் சேர்ந்திருந்தா அவங்களுக்கு என்ன ஆகும்? மன அழுத்தம் வாழ்க்கையில அதிகமாகும். நீண்ட நாள் வியாதி கண்டிப்பா உடம்புல ஏதோ ஒண்ணு இருக்கும். வாழ்க்கை அப்படின்றதுல ஒரு விரக்தின்றது அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இதே ஒரு பெண் ஜாதகத்துல அப்படி இருக்குன்னா வெளியில அமைதியா இருக்க மாதிரி தான் இருப்பாங்க, உள்ளுக்குள்ள மன அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதே
உதாரணமா சனி பகவான் உச்சமாகிறது எங்க? துலாம்ல. அங்க கேதுவோட சனி பகவான் சேர்ந்திருந்தாலோ அல்லது மகரம் கும்பத்தில் கேதுவோட சனி பகவான் சேர்ந்திருந்தாலோ அல்லது குரு பார்வையில இருந்தாலோ கேதுவும் சனியும் சேர்ந்திருந்து இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சொன்ன நெகட்டிவ் பலன்கள்லாம் குறையும், பாசிட்டிவ் பலன்கள்லாம் அதிகமாகும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கேது பகவான் தனியா இருந்தா பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டோம். அந்த கேது பகவானோட மற்ற கிரகங்கள் சேர்ந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த வீடியோல சொன்ன மாதிரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் அப்படி இருக்கும், அல்லது அந்த சுக்கிரன் கேது சுக்கிரன் சொன்னப்ப சொன்னோம் இடையில, கடைசி வரைக்கும் பாக்குறவங்க இதையும் கேட்டுக்குங்க. இப்போ சூரியன் கேது சேர்ந்து சொல்றோம் இல்லைங்களா, அவங்க சேர்ந்து இருந்தா மட்டும் கிடையாது, சூரியன் கேது நட்சத்திரத்துல இருந்தாலும் கேது சூரியன் நட்சத்திரத்துல இருந்தாலும் அந்த பலன்கள் சரியாக இருக்கும். ஓகே, இதுவே டைம் அதிகமாயிடுச்சு, 1 மணி நேரம் 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அதனால இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்ல அனைவருக்குமே பிடிக்கும். எல்லாருமே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். இந்த வீடியோல சொன்னது இது மட்டுமே நடக்காது, ஆனால் இதுவும் நடக்கும். நன்றி, வணக்கம்.